என்ன கேம் பார்க்கணும்னா பிளாக்ஸ் ரூட்ஸ் பார்ட் 4 ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்தோன்னு என்ன பண்ண போகிறேன்னா லைட்டு ஃப்ரூட்டை சாப்பிட போகிறேன். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாவது இதுக்கு அடுத்து நம்ம போகிற முக்கால்வாசி ஐஸ்லாண்டுக்கு நமக்கு லைட்டு ஃப்ரூட்டு கம்பல்சரி தேவைங்க. ஓகே, இந்த லைட்டு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி இவங்களை அடிச்சு போடுறது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஈஸியாக தாங்க இருக்குது. ஸோ ஓகே, இவனை அடிச்சு போட்டேன். இங்கே பாருங்க, இப்படி கதன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே 2 பேர் ஒரு பேர் அண்ணாக்க ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பேர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங்கில் அண்ணாக்க இருந்தது. இந்த லைட்டு ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அது நம்மளால் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். அந்த பேர் நமக்கு அண்ணாக்க ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்னன்ட்டு பெருசாக ஃப்ரூட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இவங்க எல்லாரும் அடிச்சு போயிட்டு வாங்கலாம் எல்லாரும். அப்படி இல்லை நானிவா இருங்க, அவன் அங்கே தூரத்துக்கு போட்டு போட்டான். இப்போ உடனே மேலே போட்டு 4 பேர் இழுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் வரானுங்க, எல்லாரும் அப்படியே நின்றுறானுங்க. என்ன டியூஸ்டே கொடுக்காம அடிச்சுன்னு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரெண்ட் ஓகே, இப்போ என்ன பண்ணுவான் இவங்க எல்லாரும் பாருங்க. ஆனால் இந்த ஃப்ரூட் என்ன கேட்டால் பிளேடு அளவு தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிளேடு அளவுக்கு அப்படின்னு இந்த ஃப்ரூட் இல்லைங்க. ஆனால் பிளேடுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒரே நேரத்தில் 4-5 பேர் அடிக்க முடியும். இந்த மாதிரி கும்பலாக வந்தாங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு ஸ்லைஸ் பண்ணாலே 4 பேருக்கு டேமேஜ் விடும். பட் இதில் நம்மளால் ஒரே ஸ்லைஸில் ஒருத்தனுக்கு தான் டேமேஜ் கொடுக்க முடியுது. அதாவது இப்போ 2 பேருக்குன்னா 2 தடவை ஸ்லைஸ் பண்ணும். ஆனால் அதெல்லாம் ஒரு தடவை தான். இதுதான் பிளேடு ஃப்ரூட் வாங்கணுங்கிறது. மறுபடியும் இன்னொரு பிளேடு இருக்குது, பட் அதை ஹீட் பண்ணலாம். பட் நான் அதை எதுக்கு ஹீட் பண்ணாமல் இருக்கேன்னா, எனக்கு இந்த இன்னொரு ஐஸ்லாண்டுக்கு பறக்கிறதுக்கு பிளேடை கம்பேர் பண்ணும்போது லைட் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட். ஏன்னா சும்மா நம்ம போட் வாங்கிட்டு இருக்க தேவையில்ல. ஆமாம், அதுதான் ஒரு மெயின் மேட்ரு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவனா இருப்பானான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்க்க முடியுது பாருங்கள். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு தான் நான் லைட் ஃப்ரூட் வாங்கினேன். ஓகே, மேலே எட்டி ஒருத்தரப்பான போய் அடிச்சுட்டு வருவேன். இருங்க, எட்டி 105வது லெவல் நம்ம போனால் தான் நம்மளால் எட்டி கூட ஃபைட் பண்ண முடியும். ஸோ 105வது லெவல் போயிடலாம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த 3 பேர் அடிச்சு அசால்ட்டாச்சு அது ஈஸி தான் இந்த 3 பேரும். ஓகே ஃப்ரெண்ட், சவா நீங்கள் இந்த அவுரா பவர் லைட்டு ஃப்ரூட்டுக்கு ஒர்க் ஆகலை, பட் சும்மா யூஸ் பண்ணுறேன். ஓகே 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 சாவுடாடே இருங்க, இந்த ஒரு அட்டாக்கு போடு. இருங்க, அந்த அட்டா போடுறோம் ஃபர்ஸ்ட் சம்மாடி. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கியூஸ்ட் அன்லாக் ஆக போதா. ஆமாம், இவனை போடுறதுனால நமக்கு கியூஸ்ட் அன்லாக் ஆகலை, கியூஸ்ட் முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு போட்டோன்னு வச்சோங்களேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து, அதாவது ஸ்னோமேன் அப்படிங்கிறவனை நம்ம இப்போ ஸ்னோமேன் அப்படிங்கிறவங்க கூட சண்டை போடணும். ஸோ தெரிஞ்சால் எந்த அளவுக்கு பவராக இருப்பான்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது ஃப்ரெண்ட். சரி வாங்க போகலாம். எங்கே இருக்கான்? ஏன்னா நடுவில் மட்டும் போயிடுவானுங்க. அங்கே இருக்க எட்டி நம்ம இதான் கொரில்லா கிங் இருக்கான்ல, அவனை மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த கொரில்லா கிங்குக்கு அவ்வளவு தான் இருப்பான எட்டி. பட் கொரில்லா கிங்கோட பவராக இருந்தாலும் இருப்பான் ஃப்ரெண்ட். எதுக்கும் நம்ம இங்கே இருப்போம். ஆனால் எட்டிங்கிற பேரில் ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்குது ஃப்ரெண்ட். எட்டிங்கிற பேரில் அந்த ஃப்ரூட் மட்டும் நம்ம கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயங்கரமாக மாஸ் காட்டலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்டு, இப்போ அங்கிட்ட அவன் எட்டி அமைதியாக நிற்கிறான். நம்ம எட்டிக்கிட்ட இப்போ ரொம்ப வச்சுக்கான இருந்து கொஞ்ச நேரத்தில் எட்டி அடிச்சு போட்டுருவேன். நான் எட்டியில் எனக்கு போயிட்டேன், எட்டி அடிச்சு வண்டியை உடச்சிடுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இவனை அடிச்சு போட்டு இந்த ஸ்னோமேனுங்கிறவனை ஃபஸ்ட்டு போட்டு தெரியலாம். ஓகே, இப்போ இவனை சாவுடாடே. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஓகே ஓகே. இப்போ எட்டி நம்ம கூட இங்கிட்ட சண்டைக்கு வந்துட போகலாம். எவனை பேர் என் சிசியா பிள்ளைய அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இவனை அடிச்சு போடலாம். இங்கே பார்க்க லைட்டு ஃப்ரூட் யூஸ் பண்ணி செம்ம வந்து குறையுது. ஆனால் நான் அந்த பிளேட் ஃப்ரூட்டை மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த பிளேடு ஃப்ரூட்டை வச்சு எட்டி அடிச்சு போட ஈஸியாக இருக்கும். ஐயோ, எட்டி சண்டைக்கு வரண்டே. அப்பா நின்ட்டான். அந்த பிளேடு ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எட்டியை நான் ஒரு ஆட்டை அடிச்சு கில் பண்ணேன். ஆமாங்க, பிளேட் ஃப்ரூட்டை வச்சு நான் எட்டியை சும்மா ஒரு ஆட்டை கில் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் லைட்டு ஃப்ரூட் வச்சு கிட்ட போனாலும் பயமாக இருக்குது. ஆனால் லைட்டு ஃப்ரூட் வச்சு கிட்ட போனால் தான் அடிக்க முடியும். பிளேட் ஃப்ரூட்லாம் தூரமாக இருந்தாலும் நம்ம போட்டு தெரியலாம். சரி வாங்க, இப்போ இவனை அடிச்சு போட்டலாம். ஸோ இப்போ எட்டி கூட ஃபைட் பண்ண போகிறோமான்னு கேட்டால் ஆமாம் கைஸ். ஸோ இப்போ நான் எட்டி கூட தான் இது பண்ணணும். ஸோ இப்போ எட்டி வேறு
கொஞ்சம் டெரரான ஆள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எட்டி வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி போய் வந்து ஒரு இது ஸ்பின்னை போட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். எனக்கு ஸ்பின்னுக்கு எது எங்கெங்கே இருக்குது இருங்க. நான் வந்து ஸ்பின் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாலும் இல்லை எட்டு இது பண்ணிட்டு போயிடலாமா இருங்க ஃப்ரெண்ட். நான் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், ஸ்பின் இது பண்ணிட்டு போகலாம். ஆனால் எட்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஓகேங்களா. ஸோ அதனால இவங்களாம் சும்மா ஒரு ஆட்டை அடிச்ச வருமா. பார்ட் 1ல் வந்து நான் இவங்க கூட தான் ஃபைட் பண்ணிடுவேன். சாப்பிட ஒரு அடி கூட தாங்க மாட்டானுங்க. பார்ட் 1லலாம் இவங்களை பார்த்து நான் லைட்டாக பயந்துக்கிட்டு இருந்தேன். ஓகே அப்படியே வந்து இந்த லைட்டு ஃப்ளைட்டு எங்கிட்டுறது 8 வயசில் நீங்கள் தான் இருக்கும். 8 வயசுலேருந்து வயலில் வருது. இது ஃபாரஸ்ட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜங்கிள் ஓகே ஆமாங்க. ஸோ ஜங்கிள் நீங்கள் தான் இருக்குது. ஸோ அங்கேன்னு போய் மின்னல் லைட்டு ஆமாம் லைட்டு வேணும்னா அப்படியே நம்ம லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் லைட்டு தேவைப்படுறேன். இங்கேயே நான் வந்து ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டக்கு நீங்கள் டெலிபோர்ட் ஆகிடலாம். நீங்கள் பாருங்கள் இன்னும் நான் எங்கே இருந்தால் ஜங்கலுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவேன். ஆனால் செகண்ட் சி போயிட்டோன்னா டெலிபோர்ட் ஆக முடியாது. ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து இங்கே வர ஒருத்தர் நிற்கிறான். நான் ஃப்ரூட் எடுத்தோடனே நான் அடிச்சு கில் பண்ணிட போகிறான். என்ன ஃப்ரூட்டு தரப்போறான்னு தெரியலையே. நல்ல ஃப்ரூட் தரா, இவன் நல்ல ஃப்ரூட்டு ஊற்றனா பரவாயில்ல போடா. நீ இதெல்லாம் ஒரு ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்கான். அந்த ஃப்ரூட்டும் வேணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. என்னால் வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியல. ஏற்கனவே அந்த ஃப்ரூட் இருக்குது. இந்தா பிடிச்சிக்கோ. ஓ நல்லா இருறா போடா, நல்லா இருப்போ. சாவடா. இப்போ அந்த ஃப்ரூட் அவனுக்குமே கிடச்சிருக்காது. அவன் அந்த ஃப்ரூட்டு கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பான். நோலவா இவ்வளோ சீக்கிரமாக லைட்டு ஃப்ரூட் வாங்கிட்டான்னா லைட்டு ஃப்ரூட் ஒன்று அந்த கச்சா ஸ்பின்னில் கிடச்சிருக்கும், இல்லை எவனாவது கிஃப்ட் பண்ணியிருப்பான், அப்படி இல்லை ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்கியிருப்பான். அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா எப்படி இருக்குங்க, பிலி கொடுத்து வாங்கியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே இப்போ இவனை அடிச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எட்டி கூட ஃபைட் பண்ணுற லெவலுக்கு போயிடுவேன். எட்டி தான் இங்கே இருக்குதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆள். அவனை மட்டும் நான் போட்டு தள்ளிட்டேன்னா இந்த ஐலாண்டை நான் காங்கர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து எத்தனாவது ஐலாண்டுனா 5வது ஐலாண்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஆமாம் இது 5வது ஐலாண்டு. ஸோ சவுடா ஓகே 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 போடு. ஓகே இவங்க எங்கே பாருங்களேன், அப்படியே கொரில்லா கிங் மாதிரி தாங்க இவனும் இருக்கும். பட் கொரில்லா கிங்கோட இவன் கொஞ்சம் டஃப்னு கேட்டீங்கன்னா கொரில்லா கிங்கோட இவன் வேஸ்ட்டு. ஏன்னா கொரில்லா கிங்கை நான் இங்கே எந்த இடத்துல ஸ்பான் பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளேனா ரொம்பலாம் காடாக இருக்காது, 2-3 மரம் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மரம்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் கொரில்லா கிங் கூட ஃபைட் பண்ணும்போது. இதில் அப்படிலாம் இல்லை, மரம் இருக்குது சைடில், பட் நல்லா க்ளீன் ஸ்பேஸாக இருக்குது. அவனை ஈஸியாக அடிக்கலாம். அங்கேயாவது 2-3 பாறை இருக்கும், சுற்றி தண்ணி இருக்கும், அதுவாக இருக்கும். பட் இங்கே அவனை ஈஸியாக வச்சு போடலாம். இந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சா போதும், எட்டி நம்ம அசால்ட்டாக அடிச்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட். ஓகே சாப்பிடா. இவங்க நல்லா அந்த அட்டாக் போட்டால் நான் தப்பிச்சிட்டேன். லைட்டாக மட்டும் டேமேஜ் விழுந்துச்சு. எட்டி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எட்டி அடிச்சுன்னு இருக்கேன். அவுரா போட்டு அடிக்கலாமா ஃப்ரெண்ட்? அவுரா இப்போதைக்கு வேணாம் இருங்க. ஏன்னா நம்ம அவுரா போடுற கேப்பில் அவன் பவரை போட்டானா நம்ம கேலி. ஓகே செம்ம அட்டாக் எடுக்கிறீங்க. அவன் இது பண்ணி ஹெட்ஷாட் போடு ஹெட்ஷாட். செம்ம ஹெட்ஷாட் ஃப்ரெண்ட், செம்மையான ஹெட்ஷாட்டு. ஸோ எட்டியை முடிச்சு தள்ள போகிறேன். ஓகே இப்போ நான் அவுட்ரோ சொல்லிக்கிறேன். இதோட இந்த கேம் பிளே முடிச்சிடறேன். ஏன்னா எட்டியை காலியாக போகிறோம் இருங்க ஃப்ரெண்ட். அவ்வளோதான் போடா எட்டி வீட்டுக்கு போடா. அவ்வளோதான் எட்டி காலி ஆகிட்டான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இதோட இந்த கேம் பிளே முடிச்சிடறேன். நம்ம பார்ட் 4 தருது. ஆமாம் பார்ட் 5 நான் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு we need பார்ட் 5 அப்படி கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 5 போட்டுடலாம் டக்குன்னு. ஓகே பாய் கைஸ், பாய்.